ஜம்மு காஷ்மீரின் செனாப் உயரமான ரயில்வே பாலம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்க இந்த செனாப்னு சொல்லக்கூடிய ரயில்வே பாலம். செனாப்னு சொல்லக்கூடிய ஒரு நதிக்கு மேலே இந்த பாலம் இருக்கிறதுனால இதுக்கு செனாப் பாலம் அப்படின்னு பேர். இந்திய ரயில்வேயினுடைய ஒரு உச்சம் அப்படின்னு இந்த பாலத்தை நம்ம வர்ணிக்கலாம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள வடக்கு உள்ள மாநிலமாக பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் இந்த புதுடெல்லியையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை தான் இந்த பாலம் செய்யுது. பாரமுல்லா அப்படிங்கிறது அந்த இடத்துடைய பேர். அதையும் புதுடெல்லியும் இணைக்கிற இந்த பாலம் இதற்கான பணிகள் முன்பே திட்டமிடப்பட்டு பல காரணங்களால் இது தடைப்பட்டுச்சு. ஏன்னா 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கு இந்த பாலம். அது பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அரைவட்ட வடிவில் அந்த பாலம் அதனுடைய அடிப்பகுதி தாங்கப்பட்டு அதற்கு மேலே தூண்கள் எழுப்பப்பட்டு அதற்கு மேலே அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. 1315 மீட்டர் நீளமுடையது. இது 17 வளைவுகளை கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஈபிள் டவரை விட ஒரு 24 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க. அதாவது அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 359 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை இந்தியா வடிவமைச்சிருக்கு. பெருமையாக நம்ம கொண்டாடலாம். ஏன்னா அந்த பகுதியில் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காற்றினுடைய வேகம், திசை வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பகுதிகளில். எல்லாத்த விட காலநிலை என்பது எப்படி மாறும்னே சொல்ல முடியாத அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் வந்தாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பாலத்துக்கு இருக்குது. ஏன் இப்படி ஒரு பாலத்தை அவங்க அங்கே வடிவமைக்கிறாங்க? இந்த பாலத்தை வடிவமைக்கிறதுக்கு அந்த மலை தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அப்படி செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாலம் அமைப்பது என்பது மிக கடினமான ஒரு பணி. அங்கே பார்த்தீங்கன்னா மண் சரிவு ஏற்படும். அந்த மண் சரிவை முதல்ல அவங்க எப்படி சமாளித்தாங்க? இதுக்குண்டான இவ்வளவு இரும்பு, இவ்வளவு பாலத்துக்கு தேவையான உபகரணங்கள், அந்த கனரக வாகனங்கள்லாம் அந்த பகுதிக்கு கொண்டு போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? துளை ஒரு குறிப்பிட்ட அளவில் நெருக்கமாக துளையிட்டு அதற்குள்ள வெடிமருந்துகளை வைத்து அதை ஒரே நேரத்தில் தகர்க்கிறாங்க. வழக்கமாக வெடிகுண்டு வச்சா நிறைய இடங்கள் செதறுங்க. அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவாக அந்த பாறைகள் வெட்டப்பட்டு அதற்கான பாதைகள் அமைக்கப்படுது. அதே மாதிரி மண் சரிவு இல்லாமல் தடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மலையை குடைஞ்சு ஒரு இரும்பு ராடு மாதிரி ஒரு குறிப்பிட்ட நீளத்தில் கம்பி மாதிரி உள்ளே சொருகி அதை சிமெண்ட்டை வச்சு அவங்க பூசுகிறாங்க. அந்த கம்பி உள்ள அந்த ராடு அந்த பகுதி நல்லா கனமாக இறுக்கி பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாறைகள் இருக்கக்கூடிய மண் சரிவு எங்கெல்லாம் ஏற்படுமோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கான்கிரீட்டு போட்டு அந்த சிமெண்டோடு அதை பேஸ்ட் பண்ணுறாங்க முழுக்க. அப்போ அந்த மலைகளே சுவர்களாக மாறுகிறது. ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு பாறைகளைப் போல அந்த பாறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கனமான சுவர்களாக, அது தடுப்பு சுவராக அது மாறிடுது. அப்படி பாதைகளை ஏற்படுத்தி மண் சரிவை எல்லாம் தடுத்து அதன் பிறகு கனரக வாகனங்கள் மூலமாக அந்த இடத்துக்கு போய் அந்த மலையை குடைஞ்சி அந்த இடத்துல ஒரு பிறை வடிவம், அரை கோள வடிவம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் ஒரு இரும்பு ராட்டை வைக்கிறாங்க. எப்படி அதை வைக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வைக்க முடியும். அவங்க வெல்டிங்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தலை. போல்ட்டு நட்டு தான் எல்லாமே போட்டு முறுக்கியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அதிகப்படியான போல்ட்டு நட்டை போட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதன் பிறகு 2 ஒரே இடத்துல கூம்பு மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த கோபுர மாதிரி இருக்கிற அந்த வளைவு, அந்த ஆர்ச்சை அவங்க இரும்பில் ரெடி பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் அதற்கு மீது இந்த பாலத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. இதில் ட்ரெயின் இயக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேறும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை மிக எளிதாக இந்த பாலம் கடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை அந்த மாநிலத்துக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த பாலம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதில் காற்றினுடைய வேகம் மாறலாம், திசை மாறலாம், வெடிகுண்டுகள் எது நடந்தாலும் சரி அதனுடைய வேகம் உடனடியாக குறைக்கப்படும். அதற்கான கருவிகள், சென்சார்ஸ்லாம் அங்கேயே வச்சுருக்காங்க. இந்த பாலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ அதிர்வு ஏற்பட்டாலோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெயினோட வேகத்தை மாற்றுறதோ குறைக்கிறதோ எல்லா விதமான ஏற்பாடுகளும் இந்த பாலத்தில் செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஈபிள் டவரை விட மிக உயரமான, மிக வலிமையான, மிக தேவையான ஒரு பாலத்தை இந்தியாவிலே கட்டமைத்திருக்கிறது ரயில்வே துறையினுடைய மிகப்பெரிய ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லலாம்.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.